அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது நமது வாருங்கள் படைப்போம் குழுவின் 231வது நிகழ்வு. இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நிகழ்விற்குள் போவதற்கு முன்னால் நமது வாருங்கள் படிப்போம் குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான உமா மகேஸ்வரி அவர்களுடைய மாமனார் அவர்கள் இயற்கை எழுதியுள்ளார். அவருக்கு மருதாச்சலம் அவர்கள் மூத்த வழக்கறிஞர். அவருக்கு நமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு 2 நிமிடம் மௌன அஞ்சலியை செலுத்துமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு 2 நிமிடம் அவருக்காக மௌன அஞ்சலி. நன்றிகள், அனைவருக்கும் நன்றிகள். இன்றைய நமது விருந்தினர் ராஜபிரபா அவர்களை நமது வாருங்கள் படைப்போம் குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அவரோடு கலந்துரையாட உள்ளவர் நமது ஒருங்கிணைப்பாளர்களுள் ஒருவரான கலையரசி பாலா. அவர்களையும் வாருங்கள் படைப்போம் நம் குழுவின் சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். நமது விருந்தினர் ராஜபிரபா அவர்களை பற்றின ஒரு அறிமுக உரையை வழங்குவதற்கு ஒருங்கிணைப்பாளர் மங்கை அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இங்கே படைப்பாளர் கவிஞர் தி ராஜபிரபா அவர்களை பற்றி படைப்பாற்றலும் மொழிப்பற்று நிகழ்த்தும் இன்றைய தமிழ் இலக்கிய உலகில் தனித்துவமான நிலையை உருவாக்கியவர் கவிஞர் தி ராஜபிரபா. தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த இவர் பல துறைகளில் பட்டப்படிப்புகளை நிறைவு செய்திருக்கும் பன்முக திறமை மிக்க படைப்பாளர். உளவியல், பொது நிர்வாகம், சட்டம், நூலக அறிவியல், வழிகாட்டல் மற்றும் MBA உள்ளிட்ட பல உயர்கல்வித் துறைகளில் இவர் பெற்ற கல்வி அவருடைய படைப்புகளில் பேசும் ஆற்றலும் ஆழமான சிந்தனையை வெளிப்படுத்துகிறது. தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வில் மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் நேர்முக உதவியாளராக பணியாற்றி வருவது இவரது பொறுப்புணர்ச்சிக்கும் திறமைக்கும் சான்றாகும். இவரின் முக்கிய படைப்புகள் நுரைத்ததுமும் சொற்கள் 2022 கவிதை, ஆற்றங்கரையோரம் அசைந்தாடும் நாணல் 2023 கவிதை, மனித வேர்களை தேடி 2024 கட்டுரை தொகுப்பு, அலைவரிசை 97.07 2025. இவரின் படைப்புகள் மனித நேயம், சமூக உணர்வு, உளவியல் பார்வை மற்றும் இயல்பு வாழ்வின் நுண்ணுணர்வுகளை வெளிப்படுத்தும் சிறப்பை கொண்டவை. விருதுகள் மற்றும் கௌரவங்கள். தமிழகத்தின் பல்வேறு அமைப்புகளிடமிருந்து 40க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றுள்ள ராஜபிரபா அவர்கள் தூய தமிழ் பற்றாளர், மங்கையர் திலகம் தமிழ் சுடர், கலாம் சிறந்த பேச்சாளர், தன்னம்பிக்கை அரசி, சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர் போன்ற பல விருதுகளை பெற்றவராக திகழ்கிறார். தமிழ் பயணங்கள். மத்திய அரசின் காசி தமிழ் சங்கம் மற்றும் சௌராஷ்டிரா தமிழ் சங்க பயணங்களில் தமிழ் மொழியின் சிறப்பை எடுத்துரைத்தவர். பெனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்திலும் அகமதாபாத் தமிழ் அமைப்புகளிலும் தமிழ் மொழியின் பெருமையை உயர்த்தியவர். பன்முக திறமையாளர், கவிதை, கதை, கட்டுரை என இலக்கிய பங்களிப்போடு தன்னம்பிக்கை பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர், புத்தக ஆய்வாளர், அகில இந்திய வானொலி நிலைய உரைஞர் என பல துறைகளில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். தன் இலக்கிய சேவை, மொழிப்பற்று மற்றும் சமூக பொறுப்பு ஆகியவற்றால் தமிழ் பரப்பில் ஒரு தனிச்சின்னமாக விளங்குபவர் கவிஞர் தி ராஜபிரபா. கலையரசி பாலா நம் குழுவில் நீண்டகாலம் பயணிப்பவர். தன்னுடைய எளிமையான பேச்சு திறமும் தெளிவான கருத்துப்பதிவு செய்யும் அணுகுமுறையும் அவரை எல்லோராலும் விரைவில் விரும்பத்தக்கவராக மாற்றுகிறது. மனித நேயம், பண்பு, நேர்மறை சிந்தனை ஆகியவற்றை அழகாக கலந்துரையாடும் அவரின் உரைகள் பலருக்கும் ஊக்கமாக இருந்து வருகிறது. உண்மையுடன் உழைப்புடனும் கலை மற்றும் இலக்கியத்திற்கு சிறந்த பங்களிப்பை வழங்கி வருபவர் நமது குழு உறுப்பினர் கலையரசி பாலா. நன்றி, வணக்கம்.
மிக்க நன்றி மங்கை மேம். வணக்கம் ராஜபிரபா மேம். நம்ம அன்மியூட் பண்ணி மேம் அன்மியூட் பண்ணிக்கலாம் மேம். வணக்கம் மேம். 231வது நிகழ்வில் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி மேம். மிக்க மகிழ்ச்சி, நன்றி. எனக்கும் ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. தெரியாத முகங்கள், புதிதான உறவுகள் கிடைத்தது மிக்க மகிழ்ச்சி. நன்றி மேம். மேம் நம்ம நேரடியா கேள்விக்குள்ள இல்ல, நீங்க பேசுங்க மேம். பொதுவா குழந்தைங்களை தான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 12th காலேஜ் படிக்கும்போது வாங்க படிப்போம், படிச்சா தேர்வுல வெற்றி பெறலாம் அப்படிங்கிற சொல்லி பிள்ளைங்களை நம்ம கூப்பிட்டு அவங்க நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்காக நம்ம கூப்பிடுவோம். ஆனா வாங்க படிப்போம், படிச்சாதான் நம்முடைய வாழ்க்கையில் நலமாக நல்ல எண்ணங்களோடு நல்ல சிந்தனைகளோடு வாழ முடியும் அப்படிங்கறத உணர்த்துகிற வகையில தான் இந்த வாருங்கள் படிப்புங்கிற அமைப்பை நான் பாக்குறேன். உண்மையிலேயே இந்த குழுவில் பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கமும். மிக்க நன்றி மேம். மேம் உங்களோட முதல் கேள்வி, தற்போது நிறைய தளங்கள்ல உங்களோட கவிதைகள் வலம் வந்துட்டு இருக்கு. இதோட முதல் தொடக்க புள்ளி எங்க இருந்து தொடங்குச்சு மேம்? முதல் தொடக்க புள்ளி அப்படின்னா, பொதுவா பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் போது பேச்சு போட்டி, கட்டுரை போட்டிகளில் கலந்து கொண்ட பழக்கம் உண்டு. அப்புறம் கல்லூரியில 1-2 முறை. அதுக்கப்புறம் ஒரு நெடுங்கால ஒரு இடைவேளைன்னு தான் அப்படி சொல்லணும். ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பு, அப்போ நமக்கு எழுத வரும் அப்படிங்கிறதே பள்ளிக்கூடத்துல இருக்கும்போது அப்ப வேற மாதிரி உணர்வுகள் இருந்தது. ஆனா நம்மளுடைய படைப்பு நமக்கும் எழுத வரும் அப்படிங்கிறது ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பு முகநூலில் நிறைய குழுமங்களில் பயணித்த போது நம்மாலும் எழுத முடியும், நாமும் ஏதாவது சமூகத்துக்கு சொல்ல வேண்டும் என்ற நோக்கோடு ஆரம்பித்ததுதான் என்னுடைய எழுத்து பயணம். அந்த வகையில் கண்டதையெல்லாம் கண்டது மீன்ஸ் எல்லாத்தையும் எங்கெங்க என்னென்ன பாக்குறோமோ அதையெல்லாம் வரிகளாக படித்தேன். அப்படித்தான் ஆரம்பித்தது என்னுடைய பயணம். மிக்க நன்றி மேம். மேம் இப்போ ஒவ்வொரு கவிஞருக்குமே நம்மளோட ஒரு கவிதை எங்காவது ஒரு இடத்துல பேசப்படாதா அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச உங்களோட பெரும்பாலும் பேசப்பட்ட ஒரு கவிதை வரிகள், ஒரு கவிதை அப்படின்னா ஏதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லலாம் மேம், எங்களோட பகிர்ந்துக்கலாம். பேசப்படக்கூடிய வரிகள் அப்படின்னா, ஒரு முகநூல்ல நிறைய பேர் நம்ம போடுற கவிதைகளுக்கு அவங்களுடைய விமர்சனங்களை, கமெண்ட்ஸ் நம்ம கொடுப்பாங்க. நம்ம அதெல்லாம் பார்ப்போம். அந்த வகையில் நுரைததும்பும் சொற்கள் அப்படிங்கிற என்னுடைய கவிதை தொகுப்பில் நான் எழுதிய கரையோரம் அமர்ந்து வாய்க்காலில் கால் நினைக்கின்றேன், இலவசமாக பாத சிகிச்சை செய்கின்றன குட்டி குட்டி மீன்கள் அப்படிங்கிற ஒரு கவிதை. அப்புறம் எப்போது யார் ஏற்றினாலும் எரியும் விளக்கு, அவளுக்கு மட்டுமே அந்த நாட்களில் விளக்கு, சன்னலோர பயணம், ஒரு சிறு பாக பிரிவினை, சரிசமமாய் சன்னலோர கண்ணாடி, இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். நீண்ட நெடுங்கவிதைகளுமே நிறைய இருக்குது. மிக்க மகிழ்ச்சிங்க மேம். மேம் இப்போ உங்களோட பணிகளுக்கு நடுவுல பள்ளி கல்லூரி பேச்சாளரா இருக்கீங்க, அப்புறம் பட்டிமன்ற பேச்சாளர், புத்தக ஆய்வாளர், அகில இந்திய வானொலி உரை நிகழ்த்துபவர், இப்படி பல்வேறு பணிகளை செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த எழுத்து பணியும் உங்களோட இது நடுவர் பணி, இந்த மாதிரியான பணிகளை நீங்க எப்படி பகிர்ந்தளிச்சுக்கிறீங்க? உங்களோட நேர பயன்பாடை பத்தி எங்களோட பகிர்ந்துக்கங்க மேம். எங்களுடைய அலுவலக பணி தம்பி நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன். அலுவலக பணியோடு எழுத்து பணியும் சேர்த்து செய்வது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான சூழல் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு கூட நான் சரி அலுவலகம் முடிச்சு எப்படியாவது வர்றதுக்கு எப்படி 8 மணி ஆயிடும், இன்னைக்கு எப்படியாவது நம்ம சீக்கிரம் வந்துருவோம் அப்படிங்கிற ஒரு திட்டமிடலோடு என்னுடைய அலுவலக பணிகளை செய்து கொண்டிருந்தேன். அப்போ மதியம் தான் நம்மளுடைய இந்த இன்னைக்கு ப்ரோக்ராமோட போஸ்ட் இருந்துச்சு. சரி அலுவலக இடைவெளி லஞ்ச் நேரத்துல என்னுடைய போஸ்ட்டை என்னுடைய ஃபேஸ்புக்லயும் என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல நான் வச்சேன். அப்போது என்னுடைய அதிகாரி, எனக்கு பணியை ஒதுக்கக்கூடிய அதிகாரி
இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்கீங்களே, இந்த ப்ரோக்ராம் எப்போ லைவா இல்ல ரெக்கார்டட் ப்ரோக்ராமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கேட்கும்போது நான் சொன்னேன், இல்ல சார் ஈவினிங் 7:30க்கு லைவ்ல போகுது அப்படின்னாரு. அப்படி சொல்லவும் நான் உங்களை வந்து 6 to 7:30க்கு தான் கோர்ட்டுக்கு அனுப்பலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க ப்ரோக்ராம் இருக்குன்னு நான் பார்த்துட்டேன். அதனால நீங்க 3 மணிக்கெல்லாம் போயிட்டு 4:30 மணி முடிச்சுட்டு 6:30 மணி ஆபீஸ் முடிச்சுட்டு 6:30க்கு போயிடுங்க அப்படின்னு சொன்னாரு. உண்மையிலேயே எனக்கு ஒரு நெகிழ்வான தருணமாக இருந்தது. நமக்கான ஒரு அங்கீகாரத்தை நம்மோடு பணியாற்றும் சக பணியாளர்கள், அதுவும் அதிகாரிகள் தருகிறார்கள் என்கின்ற போது உண்மையிலேயே இந்த மாதிரிதான் என்னுடைய பயணம் சென்று கொண்டிருக்கிறது. ஒருவருடைய அனுசரணையும் ஆதரவிலும் நாம் கவிதை மேல் கொண்ட காதலும் எழுத்துக்கள் மேல் கொண்ட நேசமும் இவ்வாறு பயணிக்க வைக்கிறது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். மிக்க மகிழ்ச்சி மேம். அதே மாதிரி உங்களோட அலுவலகத்துல பணிபுரியிற ஒரு ஒரு அம்மாவோட வீட்டுக்காரர் வந்து உங்களுக்கு ஒரு எழுத்து வடிவுல லெட்டராவே கொடுத்ததுதான் நீங்க சொல்லியிருந்தீங்க. உங்களோட முகநூல் பதிவுல நான் பார்த்தேன். அது கொஞ்சம் நெகிழ்ச்சியான ஒரு தருணமா இருந்தது. அதை பத்தி எங்களோட கொஞ்சம் பகிர்ந்துக்கங்க மேம். கடிதம் ஆக்சுவலா அது வந்து நான் அகில இந்திய வானொலி நிலையத்தில் நான் என்னுடைய உரையை அவ்வப்போது தந்து கொண்டிருக்கிறேன். அதையெல்லாம் தொகுத்துதான் என்னுடைய 4வது படைப்பான அலைவரிசை 97.07 என்கிற புத்தகத்தை வெளியிட்டேன். அப்போ இணைத்தாலும் நல்லவை கேட்க அப்படிங்கிற அகில இந்திய வானொலி நிகழ்வுல நல்ல விஷயங்களை மட்டுமே சமூகத்திற்கு எடுத்துரைக்க வேண்டும் என்ற நோக்கோடு அந்த வானொலியில பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அவ்வாறு நான் பேசிய ஒரு நிகழ்ச்சியை அகில இந்திய வானொலி நேயர் ஒருவர் இந்த மாதிரி பொதுவா என்ன பண்ணுவாங்க, நான் இந்த பொதுவா இணைத்தாலும் நல்லவே கேட்க அந்த நிகழ்ச்சியை கேட்ட ரொம்ப நல்லா இருந்தது, சிறப்பா இருந்தது அப்படின்னு தான் பதில் சொல்லுவாங்க. ஆனால் அந்த அவருடைய நேயர், அகில இந்திய வானொலியினுடைய நேயர் வந்து இணைத்தாலும் நல்லவை கேட்க என்ற நிகழ்வில் ராஜபிரபா அவர்கள் பேசிய சமூக ஆர்வலர்கள் பற்றிய கருத்து என் மனதை ஈர்த்தது என்று எழுதியிருந்தார். அதை வந்து அங்க அகில இந்திய வானொலியத்துல ரெக்கார்ட் பண்ற அந்த சாரும் எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பாளர் எனக்கு அனுப்புனாங்க. அது ஒரு மிகப்பெரிய அவங்கள முகம் பார்த்தது கிடையாது, யாரும் தெரியாது, பேசினதும் கிடையாது. ஆனால் எவ்வளவோ வானொலி நேயர்கள் வந்து கடிதங்களை வானொலிக்கு அனுப்புகின்ற போது நம்முடைய பெயரை கோடிட்டு காட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு நெகிழ்வான தருணம். அது எனக்கு உண்மையிலேயே அது எப்பயுமே மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. என்னுடைய எழுத்துக்களுக்கான அங்கீகாரமாக, என்னுடைய உரைக்கான அங்கீகாரமாக அந்த கடிதத்தை நான் கருதுகிறேன். மகிழ்ச்சிங்க மேம். மேம், ஆற்றங்கரையோரம் அசைந்தாடும் நாணல் அந்த புத்தகத்தை பத்தி சொல்லுங்க மேம். அது உருவான ஒரு விதமாகட்டும், அது வெளியிட்ட சில தருணங்கள் ஆகட்டும், அதை பத்தி எங்களோட பகிர்ந்துக்கங்க மேம். அதே மாதிரி அந்த புத்தகத்துல வந்து ஒரு கவிதை இருக்கு. என் வழி உணரா உன் வழிக்கு நான் எப்படி மருந்தாவேன், கேட்பதில்லை எந்த பெண்ணும். இத வந்து நான் ஒரு பல்வேறு விதமா நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது நீங்க என்ன ஒரு அர்த்தத்துல நீங்க எழுதுனீங்க அப்படின்னு எங்களோட அதையும் பகிர்ந்துக்கோங்க. வரிகளை மறுபடியும் படிங்க. என் வழி உணரா உன் வழிக்கு என் வழி உணரா உன் வழிக்கு நான் எப்படி மருந்தாவேன், கேட்பதில்லை எந்த பெண்ணும். அதாவது ஒவ்வொரு பெண்களுடைய எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பெண்ணும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு, எதா இருக்குன்னு சொன்னாலும் அந்த பெண் வந்து எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்வாள். அந்த ஆண்மகனுக்கு எல்லாமே செய்வாங்க. ஆனாலும் ஒரு பெண்ணை வந்து யாருமே அப்படி கேட்கறது இல்ல. நீ எனக்கு இல்லாட்டினா கூட பரவாயில்ல, நான் உனக்கு மருந்தாக இருப்பேன் அப்படின்னு ஒரு பெண்ணும் நினைக்கிறாங்க. ஆண்களுக்கு, தன்னுடைய குடும்பத்திற்கு, பெண்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெண் வந்து மருந்தாக இருக்கிறாள். தனக்கு மருந்தாக யாரும் இல்லை என்றாலும் கூட அதை தாங்கிக் கொண்டு தன்னுடைய பயணத்தை தொடங்குகின்றான், தன்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறாள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் எழுதுறது. அப்படிதான். அதே மாதிரி ஆற்றங்கரையோரம் அசைந்தாடும் நாள் புத்தகம். ஆற்றங்கரையோரம் அசைந்தாடும் நாள் அப்படிங்கிற புத்தகத்துக்கு முன்னாடி நான் எழுதிய முதல் புத்தகமான நுழைததும் சொற்கள் எழுதிய புத்தகத்தை பத்தி நான் பகிர்ந்துக்க விரும்புறேன். அப்போதுதான் நான் எழுத ஆரம்பித்த தருணம். இது கவிதையா உரைநடையா என்றே தெரியாமல் காணுகின்ற காட்சிகளை எல்லாம் வார்த்தைகளாக முகநூலிலும் என்னுடைய புலனத்திலும் நான் பதிவு செய்து வெளியிட்டுக் கொண்டிருந்தேன். அவ்வாறு நான் காணுகின்றவற்றையெல்லாம் எழுதியதை தொகுத்து ஒரு கவிதை நூலாக வெளியிட முடிவு செய்தேன்.
ஆனா அது கவிதைன்னு சொல்ல முடியாது. எல்லாவற்றையும் கலந்து 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 அப்படிதான் எழுதியிருந்தேன். ஆம், என்னுடைய முதல் புத்தகத்திற்கு அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் கூடல்தாரி தேனி மாவட்டத்தை சார்ந்த சகோதரர்கிட்ட நீங்க தான் என்னுடைய புத்தகத்திற்கு அணிந்துரை எழுதி தர வேண்டும் என்று சொன்னேன். அவர் மிக சிறந்த எழுத்தாளர். நிறைய படைப்புகளை ஆகாயத்திணை, மூங்கில் வனம் நிறைய படைப்புகளை தந்தவர். அவருக்கு உண்மையிலேயே நான் எழுதின பேப்பர் எல்லாம் கொடுத்து அவர்கிட்ட கொடுத்ததுமே அவருக்கு உண்மையிலேயே ஒரு தலைவலி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இஷ்டத்துக்கு அப்படியே எழுதியிருந்தேன். ஒரு படைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும், எந்த மாதிரியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக எனக்கு கற்பித்து அதை நெறிப்படுத்தி, நான் எழுதிய வரிகளையே இங்க அழகாக நெறிப்படுத்தி அந்த புத்தகம் சிறப்பாக வெளியிட துணை இருந்த அன்பு சகோதரர் குழந்தாரி அவர்களை நான் நினைவு கூறுகிறேன். அவருடைய முழு ஆதரவாலும் ஒத்துழைப்பாலும் என்னுடைய முதல் படைப்பான நுழைந்ததும் சொற்களை வெளியிட்டேன். அடுத்தடுத்த படைப்புகள் தான் ஆற்றங்கரையோரம் செந்தாடும் நாடு. அதற்கு ஒரு படைப்பை நமக்கு ஒருத்தவங்க உதவினும் போது நம்ம எல்லாம் பயன்படுத்திட்ட மாதிரி அடுத்த படைப்பை வெளியிடும் போது எந்தவித சிக்கல்களும் தோன்றவில்லை. நான் காணுகின்றவற்றை எல்லாம் நான் எழுதிய நடைமுறை இயல்பான ஒரு நடைமுறையை எழுதியதுதான் முகநூல்ல, வாட்ஸ்அப்ல, அப்பப்போ இந்த யுவர் கோட்ஸ்ல எழுதி வச்சிருந்ததெல்லாம் தொகுத்து ஒரு குறும் கவிதை தொகுப்பாக ஆற்றங்கரையோரம் அசைந்தாடும் நான் என்கின்ற 2வது படைப்பை வெளியிட்டேன். ஃபர்ஸ்ட் குடல்தாரி சகோதரர் நல்லா கைட் பண்ணாரு, எல்லாம் பண்ணாங்க. 2வது படைப்பை யாருடைய உதவியும் இன்றி நானாகவே தயார்படுத்தி விட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். மிக்க மகிழ்ச்சி. ஆனா இது ஆற்றங்கரையோரம் அசைந்தாடும் நாணல் புத்தகம் கொஞ்சம் சின்ன சின்ன கருத்துக்களா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த புத்தகத்துல கொஞ்சம் நீண்ட வரிகள் இருக்கும். ஆமா ஆமா, நுழைந்ததும் சொற்கள் நீண்ட வரிகள். சிறப்புங்க மேம். மேம் அதே மாதிரி ஒரு கட்டுரை தொகுப்பு ஒன்று எழுதியிருப்பீங்க. சாமானிய மனிதர்கள் செய்யும் அடிப்படை தொழிலை சார்ந்தே சக மனிதர்களின் அன்றாட தேவைகள் நிறைவேற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லி அதுல நிறைய தலைப்புல வரும். அதே மாதிரி தையல் கலைஞர், விவசாயம் பற்றி இந்த மாதிரி நிறைய கட்டுரை தொகுப்புகள் இருந்தது. அது பாத்தீங்கன்னா உங்களோட பயண அனுபவங்கள் அவங்களோட எப்படி இருந்தது, அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் அதுல இருந்தது. அதுல நீங்க நெகிழ்ச்சியா கருதின ஒரு விஷயத்த பத்தி எங்களோட பகிர்ந்துக்கங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான கட்டுரைகளுக்கு நீங்க நிறைய ஏதாவது கேதர் பண்ணீங்களா? நீங்க எந்த மாதிரியான புத்தகங்களை நீங்க ஆய்வு செஞ்சு நீங்க அந்த கட்டுரை வெளியிட்டீங்க அப்படின்றத பத்தி எங்களோட பகிர்ந்துக்கோங்க. கண்டிப்பா. எந்த ஒரு படைப்பாளியுமே நாம் ஆய்வு செய்து எழுதுகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி தன்னையே அறியாமல் ஒவ்வொருடைய படைப்பாளியின் மனதிலும் காணுகின்ற காட்சிகள் எல்லாம், இயல்பான நடைமுறைகள் எல்லாம், முற்போக்கான கருத்தைகள் எல்லாமே ஒவ்வொரு படைப்பாளியினுடைய மனதில் தானாவே பதிஞ்சிரும். அது எப்படி பயன்படுத்தப்படுதுங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் அந்த காட்சிகள் அப்படியே மனசுல பதிஞ்சிடும். அவ்வாறு நான் பார்த்த இந்த சாமானியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், சலவை தொழிலாளர்கள், சவர தொழிலாளர்கள், தையல்காரர்கள், மீன் பிடிக்கிறவங்க, இப்படி ஒவ்வொரு பயணப்படும் போதும் நான் கண்ட சாமானியர்கள் என்னையே அறியாமல் என் மனதின் ஆழத்தில் இருந்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்லணும். அப்படி இருந்ததுனாலதான் பொதுவா நான் முதல் படைப்பு நுழைந்ததும் சொற்கள், 2வது ஆற்றங்கரையோர் மசிந்தாடும் நாடல், 3வது படைப்பு கவிதையாக இல்லாமல் வேறொரு படைப்பாக சாமானிய மனிதர்களுக்கு பயன்படும் வகையில் ஒரு படைப்பை வெளியிட வேண்டும் என்று முடிவு செய்த போது என்ன வெளியிடணும்னு ஒரு சிந்தனை வரும்போது, ஏன் இந்த சாமானிய மனிதர்களை பற்றி, ஏன்னா அவங்க இல்லைன்னா நம்மளால இருக்க முடியாது. இன்னைக்கு நம்ம நல்லா உடை உடுத்துறோம், நல்லா சாப்பிடுறோம், எல்லாமே பண்றோம். ஆனால் அந்த சாமானிய மனிதர்கள் இல்லை என்றால் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கும்? நிர்கதியான நிலையில் தான் நம்ம இருப்போம். எவ்வளவோ சம்பாதிக்கலாம், எல்லாமோ பண்ணலாம். ஆனாலும் கூட அவர்களுடைய உறுதுணை என்னைக்குமே காலங்காலமா தொட்டு வரணும், அப்படி வந்துட்டு தான் இருக்கு, வரணும், அவங்க எல்லாம் வாழ முடியாதுங்கிற கருத்தை மனதில் வைத்து நான் எழுதியதுதான் மனித வேர்களை தேடி. உண்மையிலேயே நான் எனக்கு இயல்பாகவே துப்புரவு தொழிலாளர்களை பார்த்தா அவங்களோட பேசுற பழக்கம் உண்டு. நீங்க எப்படி இது பண்ணுவீங்க, வாழ்க்கையை எப்படி இது பண்ணுவீங்க, காலையில வந்துடுறீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு தான் கேட்போம். அது மாதிரி பூ கட்டுறவங்க, உங்களுடைய பூ கட்டுற தொழில் எப்படி இருக்கும், எப்படி உங்களுடைய பிரச்சனைகள் எதிர்கொள்வீங்க, எப்படி பூ கட்டுறதுல எந்தெந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் ஏற்படுது அப்படின்னு ஒவ்வொருவரோடும் புத்தகத்தில் எழுதுவதற்காக இல்லாமல் இயல்பாகவே நான் பேசி வந்தது பின் புத்தகம் எழுதுவதற்கு உறுதுணையாக இருந்தது. நெகிழ்வான தருணம் அப்படின்னு சொன்னா, என்னுடைய அலுவலகத்தில் இருக்கின்ற ஒரு சக பணியாளரிடம், தோழியிடம் என்னுடைய மனித வேர்களை தேடிங்கிற புத்தகத்தை நான் அவங்க கிட்ட கொடுத்து விட்டேன். அவங்க படிச்சுட்டு
வந்துட்டு நிறைய கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொண்டார். பகிர்ந்துட்டு துப்புரவு பணியாளர்களை பத்தி நீங்க எடுத்திருக்கீங்க. அந்த படித்த ஒவ்வொரு வரிகளும் என் கண்ணில் கண்களை கலங்க வைத்தது. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னையே அறியாமல் அந்த பெண் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டாள். அவள் அழுகவுமே நானும் சேர்ந்து அழுக ஆரம்பித்து விட்டேன். அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த படைப்பு என் குழந்தைக்கு 2, 3 வயது ஆகிறது. அந்த குழந்தை பெரிதாகும் போது அவர்கள் எல்லாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு படைப்பு மனித வேர்களை தேடி என்று அவர் பதிவு செய்தது இன்னமும் கூட என்னுடைய மனதை விட்டு அகலாத என்னுடைய படைப்புக்கான அங்கீகாரமாக சாமானிய மனிதர்கள் எந்த வகையில் மனதை தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்பதை நான் உணர்ந்த தருணம் அது என்னால் மறக்க முடியாத தருணமும் கூட. மகிழ்ச்சி மேம். அப்படின்னா உங்களோட ஆய்வு கட்டுரையான புத்தகங்களை நீங்க அந்த மனிதர்களைவே நேரடியா அணுகித்தான் உங்களோட அந்த ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கீங்க அப்படின்னு புரியுது மேம். மிக்க மகிழ்ச்சி மேம். மகிழ்ச்சி. அடுத்து நீங்க கற்ற விஷயங்களையும் பெற்ற விஷயங்களையும் வந்து நிறைய கல்லூரிகள்ல தன்னம்பிக்கை பேச்சா பேசியிருக்கீங்க. அப்படி நீங்க பேச போகும்போது உங்களை ஆச்சரியப்படுத்தின சில மாணவர்களோ இல்ல இன்றைய தலைமுறையின் அவங்க கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்ட சில விஷயங்கள் பத்தி சொல்லுங்க மேம். பள்ளி கல்லூரிகளில் பேசும்போது நாம உண்மையிலேயே நாம பேசுவதை நிறைய இடங்கள்ல பேசுவதை சில பெரும்பாலானவர்கள் கவனிப்பாங்க. பெரும்பாலான பசங்க விளையாட்டுத்தனமா இருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு இடத்துலயும் பேச போகும்போது நாம் பேசுகின்ற கருத்துக்களில் ஏதாவது ஒன்றை தாக்கத்தை ஏற்படுத்தும் போது அந்த மாணவர்கள் வந்து நாம பேசி முடிச்சுட்டு வரும்போது நம்ம வந்து மகிழ்ச்சியோடு கரம் கொடுத்து அதெல்லாம் பண்ணும்போது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான, அதாவது மகிழ்ச்சி, நமக்கு மகிழ்ச்சி என்பதை விட அவர்களுக்கு ஒரு நல்ல கருத்தை தெரிவித்திருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு திருச்சியில ஒரு பள்ளிக்கூடத்துல நான் பேசிட்டு வந்தேன். அப்போ நீங்க படிச்சு முடிச்சுட்டு போகும்போது முறமாக இருக்க விரும்புகிறீர்களா, சல்லடையாக இருக்க விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்டேன். முறம் அப்படி என்ன பண்ணும், தூசியெல்லாம் வெளியே தட்டிட்டு நல்லதெல்லாம் உள்ள வச்சுக்கிறோம். சல்லடை என்ன பண்ணும்னா நல்லதையெல்லாம் வெளியே தள்ளிட்டு தூசியை மாத்திரம் மேல வச்சுக்கிறோம். அதனால நீங்க வந்து சல்லடையா இருக்கணுமா முறமா இருக்கணுமா அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய உரையை முடித்து விட்டு நான் வெளியே வந்தேன். வெளியே வந்ததும் ஒரு 10 மாணவிகள் என்னை சூழ்ந்து கொண்டு நாங்கள் இங்கிருந்து பள்ளிக்கூடம் முடித்து செல்லும் போது ஒரு முறமாக எங்கள் மனதில் இருக்கின்ற அசுத்தங்களை எல்லாம் நல்ல கெட்டவைகளை எல்லாம் வெளியே அனுப்பிட்டு ஒரு முறமாக நல்லவற்றை மற்றும் எங்கள் ஆசிரியர் கூறி நல்லவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டுதான் செல்வோம் அப்படின்னு சொல்லி அந்த பள்ளி மாணவர்கள் 11, 12வது படிக்கிற மாணவர்கள் சொல்லும் போது உண்மையிலே ஒரு நெகிழ்வான தருணமாக இருந்தது. நம்முடைய வார்த்தைகள் அவர்களுக்குள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது மகிழ்வாக இருந்தது. இல்ல, அது ஒரு சிறப்பான உதாரணமா இருந்தது. நானுமே எங்கேயுமே கேள்விப்படாத ஒரு உதாரணமா இருக்கு. மிக்க மகிழ்ச்சி மேம். கல்லூரியில பேசிட்டு வரும்போது இன்னொரு கல்லூரியில பேசிட்டு நான் வந்தேன். ஆனா அது 10வது முடிச்சுட்டு அந்த பசங்க பாலிடெக்னிக் படிக்கிற பசங்க. ஆனா அவங்களுக்கு என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. எல்லாவற்றிற்குமே நல்ல கரவொலி எழுப்பி மகிழ்ச்சியா இது பண்ணிட்டு நான் மேடையில பேசி முடிச்சுட்டு அந்த கல்லூரியில மேடையில பாலிடெக்னிக் காலேஜ்ல மேல உட்கார்ந்திருந்தேன். ஒரு மாணவன், அவர் 10வது முடித்து விட்டு பாலிடெக்னிக் வந்த மாணவராக இருக்க வேண்டும். நான் பேசி முடித்து மேடையில் அமர்ந்ததுமே அவங்களுடைய பாலிடெக்னிக் ஆசிரியர் இருக்காங்க, பேராசிரியர் எல்லாருமே இருக்காங்க. ஆனா அந்த பையன் எதுவுமே பார்க்கல. வேகமா மேல ஏறி வந்து நீங்க எனக்குனே பேசின மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடை ஏறி அந்த மாணவன் கைகுலுக்கியது அதை எப்படி வார்த்தைகளால் சொல்ல தெரியல. அத்தனை பேர் இருக்கிற இடம், பேராசிரியர் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஆனாலும் கூட அந்த மாணவன் என்னுடைய கைகளை மேடையில் ஏறி கைகளை குலுக்கியது வந்து கண்ணீர் ததும்பக்கூடிய ஒரு நிலையில தான் எனக்கு இருந்ததுங்க. மிக்க மகிழ்ச்சி மேம். அப்ப அவனும் ஏதோ ஒரு தருணத்துல நீங்க பேசின ஒரு சூழல்ல வந்து அவன் பயணப்பட்டு வந்திருக்கலாம். அதனால அந்த ஒரு தழுவல்கள் இருந்திருக்கலாம். மிக்க மகிழ்ச்சி மேம். மேம், திரா அந்த ஒரு புனைப்பெயர்ல நீங்க எழுதுறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கிறதா? காரணம் இன்னும் பெருசா இது இல்லை. என் பேரு தி ராஜபிரபா. அதனால திரா அப்படின்னு வச்சுக்கிட்டாச்சு. சுருக்க எழுதலாம், குறுங்கவிதையில் எழுதும் போது பயன்படுத்திக்கலாம். தி ராஜபிரபா, அதனால திரா. மிக்க மகிழ்ச்சி மேம். மேம், அடுத்து தமிழக அரசின் தூய பற்றாளர் விருது அதை பத்தி நீங்க சொல்லியே ஆகணும். அது வந்து எதன் அடிப்படையில வந்து அந்த விருதுகள்லாம் வழங்குறாங்க, அதை பத்தி கொஞ்சம் ஒரு புரிதல் எங்களுக்கு சொன்னீங்க அப்படின்னா கேட்கிறவங்களுக்கு அது உதவிகரமா இருக்குங்க. கண்டிப்பா கண்டிப்பா.
தமிழக அரசின் தூய தமிழ் பற்றாளர் அப்படிங்கிறத விட தூய தமிழ் பற்றாளர்கள் எவ்வளவோ நிறைய பேர் இருக்காங்க. புலமை மிக்கவர்கள், வயதில் முதிர்ந்தவர்கள், இது மாதிரி நிறைய தமிழ் ஆர்வலர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி பார்த்தா இதை வந்து தூய தமிழ் பற்றாளர் அப்படின்னு சொல்றதை விட நடைமுறை வாழ்க்கையில் தமிழை பயன்படுத்தி கொண்டிருப்பவர்கள் அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க அந்த இதோட தான் அந்த நோக்கில் தான் இந்த விருது வழங்கப்படுகிறது. அகர முதலி சொற்பிறப்பியல் திட்ட இயக்ககம் வருடம் தோறும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒருவரை தேர்ந்தெடுத்து தமிழக அரசின் தூய தமிழ் பற்றாளர் விருது 20,000 ரூபாய் பணப்பரிசையும் தருகிறது. இந்த விருதை பெறுவதற்கு என்ன அப்படின்னு சொன்னா, நாம் வந்து அந்த விண்ணப்பிச்சிடணும். வருடம் ஒரு முறை இந்த இதுக்கு இது பண்ணுவாங்க. அப்ப நாம் விண்ணப்பித்து விட்டால் அவங்க எப்போ நம்மை தொடர்பு கொள்வார்கள் அப்படின்னு தெரியாது. அலைபேசியின் வழியாக தொடர்பு கொண்டு அவர்கள் ஆங்கிலம் கலந்த தமிழ் மொழியில் அவர்கள் பேசுவார்கள். நாம் ஆங்கிலம் கலக்காத தமிழ் மொழியில், அது வழக்கு மொழியாக கூட இருக்கலாம், அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஆங்கிலம் கலவாத தமிழ் மொழியில் நாம் அவர்களோடு உரையாட வேண்டும். 2-3 நிமிடங்கள், அதிகபட்சம் 5 நிமிடங்கள் வரை நம்மோடு உரையாடுவார்கள். உரையாடிவிட்டு அதில் அடிப்படையில் ஆங்கிலம் களமாவது பேசும்போது அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒருவரை தமிழ் பற்றாளர்களுக்கு தேர்ந்தெடுப்பார்கள். இந்த விருதுக்கு விண்ணப்பிப்பதற்கு 2 பேர் பரிந்துரை கடிதம் அனுப்ப வேண்டும். தேர்வு பெற்றவர்களுக்கு 20,000. எல்லாருமே இதுக்கு விண்ணப்பிக்கலாம். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அந்த விருதுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் அவரவர் மாவட்டத்தின் சார்ந்து விருதுபட வேண்டும் என்பது என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமா முடியும். ஏன்னா நாமெல்லாம் தமிழ்நாட்டுல பிறந்தவங்க, நாமெல்லாம் தமிழனுடைய பிள்ளைகள். நம்ம பொதுவா சொல்லலாம், இவ்வளவோ நிறைய பேர் ஒரு விமர்சனங்கள்லாம் நிறைய வருது. எல்லாம் தூய தமிழ்ல பேசிடுவோமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி இருக்கு. ஆனால் சிலவற்றிற்கு விண்ணப்பித்தால் தான் நாம் வெற்றி பெற முடியும். ஒரு தேர்வு மாதிரிதான், அப்படிதான் நான் பாக்குறேன். அந்த விருது தேனி மாவட்டத்தின் சார்பாக கிடைக்கப்பட்டது உண்மையிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்களுக்கும் மிக்க மகிழ்ச்சிங்க மேம். மேம், இப்போ ஒருவரோட கவிதைகளுக்கு வந்து நமக்கு நேர்மறை எதிர்மறை விமர்சனங்கள் கண்டிப்பா வந்திருக்கும். அந்த மாதிரி நீங்க ஏதாவது எதிர்கொண்டிருக்கீங்களா? நேர்மறை கருத்துக்கள் வந்து நிறைய வந்திருக்கும், அதே மாதிரி எதிர்மறை விமர்சனங்களும் உங்களோட கவிதைகளுக்கு வந்திருக்கா மேம்? நிறைய வந்திருக்கு. எதிர்மறை விமர்சனங்கள் அப்படிங்கிறத விட அதை நீங்க எப்படி அந்த மாதிரி வந்திருக்கலாம், அதை நீங்க எப்படி கையாண்டு அதுல இருந்து எப்படி மீண்டு வர்றது, அதை பத்தி எங்களோட சொல்லுங்கன்னு சொல்றேன். அதாவது எல்லோருடைய எண்ணங்களும் ஒன்றாக இருப்பதில்லை. அவரவர் பார்வையில் அவரவருக்கு என்ன தோணுதோ அதை சொல்றாங்க. அதற்காக அவங்க அப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கண்ணீர் சிந்திக் கொண்டோ கவலைப்பட்டு கொண்டு இருந்தால் நாம் அடுத்த பாதையை எடுத்து வைத்து நாம் செல்ல முடியாது. இதுதான் உண்மை. அதனால எதையுமே ஒரு டேக் இட் ஈஸி பாலிசி அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அவங்க அப்படி சொல்றாங்க. ஆனால் சமூகத்தில் வந்து உண்மையிலேயே ஒண்ணு இருக்கு. பெண்கள் என்றால் அங்கீகரிப்பார்கள், பெண்கள் எழுதினால் ஏற்றுக்கொள்வார்கள், பெண்கள் என்றால் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய பேர் சொல்லி அப்படி நிறைய பேர் அது மாதிரி பயன்படுத்துறாங்க. அப்படி கிடையாது. ஒருவருக்கு இருக்கின்ற திறமைக்கும் எழுத்துக்களுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு அங்கீகாரம் தான். அதில் பெண் ஆண் என்ற வேறுபாடு படைப்பாளர்களுக்கு கிடையாது. எல்லோரும் சமம்தான். 2 நாட்களுக்கு முன்பு இப்ப பொதுவா நம்ம பேசும்போது என்ன சொல்லலாம், நிறை குறைகள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி நான் பேருந்துல பயணிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப நேரம் பேருந்து வரல. அப்போது ஒருவரோட 1 மணி நேரம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு, பேருந்து நிறுத்தத்துல நின்று பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவர் நல்லா பேசிக்கிட்டே இருந்தாரு. அந்த சார் நல்லா பேசிட்டே, அந்த தோழர் நல்லா பேசிட்டே இருந்தாரு. பேசிட்டே இருந்துட்டு அப்புறம் நான் இந்த மாதிரி படைப்பாளி அப்படின்னு சொல்லி இந்த ஆற்றங்கரை ஒரு புத்தகமும் என்னுடைய கையில வச்சிருந்தேன். அவர்கிட்ட கொடுத்தேன். அவரு இல்லைங்க நீங்க வச்சுக்கோங்க, நான் அப்புறமா பணம் கொடுத்து வாங்கிக்கிறேன். பணம் எல்லாம் வேணாங்க, நீங்க புத்தகத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். பிறகு கடைசியில அவரு இல்ல எனக்கு ஒரு புத்தகம் கொடுங்கன்னு சொல்லிட்டு 100 ரூபாயும் கையில் கொடுத்து புத்தகத்தை வாங்கி கொண்டார். வாங்கி கொண்டதுன்னு நான் சொன்னேன், என்னுடைய புத்தகத்தினுடைய நிறை குறைகளை நீங்கள் விமர்சனம் செய்யுங்க படிச்சுட்டு அப்படின்னு நான் சொன்னேன். அப்போது ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தை வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறை குறை என்று எதுவும் இல்லை. ஒவ்வொரு படைப்பாளியும் தனக்கு நிறைவாக இருக்கிறது என்று நினைத்துதான் ஒவ்வொரு படைப்பையும் தருகிறார்கள். இதில் நாங்கள் குறை சொல்வதற்கு என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டாரு. உண்மையிலேயேதான் ஒவ்வொரு படைப்பாளியும் தனக்கு நிறைவாக இருக்கும் போதுதான் ஒரு படைப்பை தருகிறார். அப்படி இருக்கும்போது மற்றவர்களுடைய விமர்சனங்களை நாம் செவி கொடுத்து கேட்டால் அது நம்மை தான் வந்து பலவீனமாக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி மேம்.
மேம், சுழல் கவியரங்கம், சந்த கவியரங்கம், தொடர் கவியரங்கம் இந்த மாதிரி கவியரங்குகள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அதெல்லாம் வித்தியாசமா நீங்க அந்த ரயில் கவியரங்கம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு நடத்துனீங்க. அத பத்தி சொல்லுங்க. சொல்லுங்க மேம். ரயில் கவியரங்கம் அப்படின்னா, நாங்க இந்த மத்திய அரசினுடைய காசி தமிழ்ச் சங்கமம் அந்த பயணத்துக்கு நான் விண்ணப்பிச்சிருந்தேன். கிடைக்கும் கிடைக்கலாம் தெரியல. அந்த எழுத்தாளர் படைப்பாளிகள்ங்கிற அந்த இதுல அந்த கீழ் விண்ணப்பித்திருந்தேன். எனக்கு அதில் பயணிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. கிட்டத்தட்ட 200, 250 படைப்பாளர்கள் அந்த ஒரே தொடரில பயணிச்சோம். அப்பம்போது 2 நாள் ரயில் பயணம். திருப்பி வரும்போது 2 நாள், கிட்டத்தட்ட 4 நாட்கள். அப்போ எல்லாருமே படைப்பாளிகள். நம்ம பட்டிமன்றம் நடத்தலாம், கவியரங்கம் நடத்தலாம்னு சொல்லிட்டு அப்படி அப்படியே பேசி பேசி தான் ஒவ்வொரு நிகழ்வாக எங்களுடைய பயணத்தை கவியரங்கம் இந்த மாதிரி பல நிகழ்வுகளை நாங்கள் நடத்தி கொண்டே காசிக்கு பயணப்பட்டோம். அது ஒரு என்றும் என் நினைவில் அழகாக நிற்கக்கூடிய ஒரு நிகழ்வு. மகிழ்ச்சி மேம். மேம், இப்ப இந்த சமூகத்திற்கு வந்து கவிதை வடிவிலோ, கட்டுரை வடிவிலோ, இலக்கியங்கள் வந்து ஏன் அவசியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? அது எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை இப்ப உள்ள தலைமுறைகளை அதை மாற்றும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதே மாதிரி எல்லா நூல்களுமே இப்ப நம்ம எல்லா நூல்களுமே நம்ம எழுதின எல்லா நூல்கள் வெளியிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த நூல்கள் எல்லாமே வாசிக்கப்படுதா? ஆம், வாசிக்கப்படுகிறதா அப்படின்னு கேட்டோம்னா, அவரவர் வட்டத்தில் மேம், நீங்க பேசுறது கேட்கல மேம். மங்கை மேம், உங்களுக்கு கேக்குதா மேம்? மேம், அன்மியூட் பண்ணிக்கோங்க மேம். ஒவ்வொரு படிப்பவர்கள் இன்னும் நிறைய இருக்கதான் செய்யறாங்க, இல்லைங்கிறதுல கிடையாது. தாம் படிக்கும் போது நம்மளுடைய மனதில் நிச்சயமா ஒரு நல்ல மாற்றம் வரும். ஒரு பாசிட்டிவிட்டி, நேர்மறை எண்ணங்கள். இப்ப ஐயா சீவகன் ஐயா அவர்கள்லாம் வந்திருந்தாரு. ஒரே ஒரு நாள் தான் எங்களுடைய மதுரை மாவட்டத்தில் இருக்கின்ற கலைஞர் நூலகத்திற்கு சென்றிருந்தேன். அப்போது ஒரு நிலவொளியில் ஒரு கவியரங்கம், நிலவொளியில் ஒரு நிகழ்வு நடக்கும். அந்த நிகழ்வில் நான் பேசும்போது அவரு அப்பதான் நாங்க அறிமுகமானோம். ஆனாலும் என்னுடைய புத்தகத்தை வாங்கிட்டு போய் இதுல என்னென்ன சின்ன சின்ன பிள்ளைகள் இருந்தா அதெல்லாம் திருத்திக்கலாம், நல்லா இருந்துன்னு சொல்லிட்டு ஒரு இப்பதான் முன்னாடி சொன்ன மாதிரி 70 வயது 75 வயது இருக்கிற இளைஞன் அப்படின்னு சொல்லி நமக்கு அறிமுகமானார். இப்போ இந்த மாதிரி நிறைய மனிதர்களை அடையாளப்படுத்துவது, நமக்கு அறிமுகப்படுத்துவது நம்முடைய எழுத்துக்கள் தான். எழுத்துக்கள் வந்து என்றுமே அழிவதில்லை. நம்ம இப்ப திருக்குறள் எடுத்துக்கலாம். அன்னைக்கு திருவள்ளுவர் எழுதினார். திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை அன்று இருக்கிறவர்கள் படித்தார்களோ இல்லையோ, இன்று உலக பொதுமறையாக விளங்குகிறது. அதே மாதிரிதான் நாம் ஒவ்வொரு படைப்பாளியும் எழுதுகின்ற படைப்பு இன்று இல்லாவிட்டாலும் நாளை இல்லாவிட்டாலும் நிச்சயம் ஒரு நாள் எல்லோராலும் பேசப்படும், எல்லோராலும் வாசிக்கப்படும். இன்னைக்கு வாசிக்கிறாங்க, இன்னைக்கு வாசிக்கல அப்படிங்கிறத பத்தி நம்ம நினைக்க வேண்டிய தேவையில்லை. நாம் நம்மளுடைய படைப்பை கொடுத்து கொண்டே இருப்போம். நிச்சயம் ஒரு நாள் பேசுவாங்க கண்டிப்பா. எத்தனையோ இலக்கியங்கள் நம்ம பாக்குறோம். அன்று பேசப்பட்டதா அப்படின்னு தெரியாது. கம்பராமாயணம், மகாபாரதம் அப்படிலாம் நமக்கு எவ்வளவோ இருக்கு. ஆனால் பேசப்பட்டதான்னு தெரியாது. இன்று எவ்வாறு நாம் அனைவராலும் விரும்பி ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த காட்சிகளை கண்முன் வந்து நிறுத்தக்கூடிய ஒரு காவியமாக இருக்கிறதோ, அது மாதிரி ஒவ்வொரு படைப்பாளனுடைய படைப்பும் நிச்சயமாக ஒரு நாள் பேசப்படும் என்று நாம் ஒவ்வொருவரும் நம்பணும். அதுதான் உண்மை. அதுதான் என்னுடைய கருத்து. மிக்க மகிழ்ச்சி மேம். மேம், இறுதியா ஒரு கேள்வி. அலைவரிசை 97.7 அதை பத்தியும் அதோட உங்களோட பயணத்தை பத்தியும் எங்களோட பகிர்ந்துக்கோங்க மேம். அலைவரிசை 97.07 இதுல வந்து நான் ஒரு ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி தான் என்னுடைய புத்தகத்தை நான் வெளியிட்டேன். எங்கள் மதுரை மாவட்டத்தில் நேதாஜி சுவாமிநாதன் என்கின்ற ஒரு சமூக ஆர்வலர் இரத்த தான முகாம் நடத்துவாரு. அதுல வந்து என்னுடைய புத்தகத்தை
வெளியிடக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து சகோதரர் கொடுத்தாரு. இந்த வருடம் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஆகஸ்ட் 15 என்னால் புத்தகம் வெளியிடப்பட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நிறைய பணி என்ன பண்றது அப்படின்னு தெரியல. அப்போது நாம் இந்த வருடம் எந்த படைப்பை தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது, ஏன் வானொலி நிலையத்தில் நாம் ஆற்றிய உரைகளை எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிடக்கூடாது என்ற ஒரு எண்ணம் தோன்றியது. அதுல 5 நிமிடம் தான் நாங்க அதுல உரையாற்றுவோம். அதனால அதை இன்னும் கொஞ்சம் விரிவாக எழுதுவதற்கு நிறைய தகவல்களை சேகரித்து, என்னுடைய அனுபவங்களை, சிறு சிறு கதைகளை எல்லாம் கோடிட்டு காட்டி, ஒரு நிறைவான ஒரு படைப்பாக கடைசி நிமிஷத்துலதான் ஒரு 1-2 மாதங்களுக்குள் தான் அந்த அலைவரிசை 97.07 என்கிற படைப்பை வெளியிட்டேன். உண்மையிலேயே எனக்கு அது முடியாது அப்படின்னு தான் நினைச்சேன். எப்படி இந்த வருஷத்துக்கு முடியாது போல இருக்குன்னு தான் நினைச்சேன். ஆனால் கடைசி நிமிடத்தில் மிக சிறப்பாக அந்த படைப்பு வந்தது. அலைவரிசையை பத்தி அப்படிதான் சொல்லணும். அதுதான். மிக்க மகிழ்ச்சி மேம். இதுவரைக்கும் நீங்க உங்களோட பயணங்கள், அதுல பெற்ற உங்களோட அனுபவங்களையும், உங்களோட நேரத்தையும் எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க மகிழ்ச்சி மேம். நன்றி, நன்றி. எனக்கு மகிழ்ச்சி. நன்றி. கேள்வி கேட்கிறவங்க கைகளை உயர்த்தலாம். குமரன் அண்ணா கேளுங்க, பேசுங்க அண்ணா. நன்றி கலை, நன்றி. வணக்கம், வாழ்த்துக்கள் கவிஞர் ராஜபிரபா அவர்களுக்கு. நல்ல நேரம் வந்து இப்போ அருமையாக வடிவமைச்சிங்க. 2 பேருமே வந்து நல்ல வடிவமைச்சிங்க. நிறைய செய்திகள். உங்களோட அந்த பணிக்கு இடையில வந்து இந்த நிகழ்ச்சியும் நீங்க பண்ணது வந்து குழுவினருக்கு வந்து மகிழ்ச்சி தான். ஆமா, இப்போ மற்றவங்க உங்களை பாராட்டும் பொழுது கிடைக்கக்கூடிய அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்கு இல்லைங்களா, அது உண்மையிலேயே வந்து பெரிய இதுதான். அது வந்து உங்களை வந்து இன்னும் ஊக்கம், அதாவது அந்த செய்தியை வச்சுட்டு வேற ஏதாவது எழுத தோணுதா ஒண்ணு. இப்போ காசி தமிழ் சங்கம் போய் வந்தேன்னு சொன்னீங்க நீங்க. அங்க உண்மையிலேயே தமிழ் பேசப்பட்டதா? அதன் மூலமாக நமக்கு ஏதாச்சும் கிடைச்சதா? உண்மையிலேயே தமிழ் இலக்கியவாதிகளுக்குமே ஏதாச்சும் கிடைச்சதுங்களா? இந்த 2 கேள்வி. தமிழ் பேசப்பட்டதா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, உண்மையிலேயே பேசப்பட்டதுதான் சொல்லணும். பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் சார்ந்த நிகழ்வுகளை நிறைய நம்மளுடைய இந்த ஒயிலாட்டம், மயிலாட்டம் அந்த மாதிரி நிகழ்வுகள், அப்புறம் நாங்க மேடை ஏறி கவிதையை வாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் ஆளுமைகள் வந்து தமிழ்ல ஆடுற உரை நிகழ்ந்தது. அந்த மாதிரிலாம் நிறைய நடந்தது. அப்புறம் பயணங்களின் போது நாங்கெல்லாம் கவிஞர்கள், நம்மளுடைய படைப்பாளிகள் எல்லாம் சேர்ந்து ஒரே இதுல எங்களுக்கு அந்த பயணிச்சதுனால, யார் யார் என்ன புத்தகம் எழுதுனீங்க, நீங்க என்ன புத்தகம் எழுதுனீங்க, நீங்க என்ன நிகழ்வுல கலந்துகிட்டீங்க அப்படின்லாம் சொல்லி ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்தது. உண்மையிலேயே அது நல்ல வாய்ப்பு தான். பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த 250-300 பேரோடும் நாங்கள் தமிழோடு உரையாடினோம். அங்கு பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம், அப்புறம் சௌராஷ்டிரா தமிழ்ச்சங்கம் நிகழ்வுல நாங்க அங்க போகும்போது அகமதாபாத் தமிழ்ச்சங்கத்துல மேடை ஏறி தமிழ் சார்ந்த நிகழ்வுகள் அந்த மாதிரிலாம் நடந்தது. உண்மையிலே பேசக்கூடிய வாய்ப்பு. அதுல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, நான் என்னுடைய புத்தகத்தையுமே அந்த தொடரில் பயணிக்கும் போது எழுதிட்டு போனேன். அதில் வயது முதிர்ந்தவர்கள் ஒரு 60-70 வயசு இருக்கும். அவர்கள் என்னுடைய புத்தகத்தை முழுவதுமாக படித்து புத்தகத்திற்கான விமர்சனத்தை கூட காணொலி வாயிலாக எனக்கு தந்தார்கள். உண்மையிலே அது ரொம்ப நெகிழ்வான தருணம். உண்மையிலே மகிழ்ச்சியான தருணமா தான் நான் பார்க்கிறேன். நன்றி, 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 மகிழ்ச்சி. அண்ணே, வாங்க. அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குது. முதல்ல கலைபாலாவுக்கு பாராட்டுக்கள். அவங்க பேசுறது இன்னைக்கு ஒரு மாணவி பேசுறது மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப தயங்கி சில செய்திகளை கேட்டாங்க. ராஜபிரபா மேடம் மேல பயமா என்னன்னு தெரியல, எப்பயும் ரொம்ப இயல்பா பேசுவாங்க. இன்னைக்கு கொஞ்சம் பயத்தோடய பேசுற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா கேட்டாங்க. நிறைய செய்திகளை வந்து நம்முடைய கலைபாலா கேட்டாங்க. அவங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். நிறைய செய்திகளை வந்து நீங்க குறிப்பிட்டீங்க மேடம். உங்களுடைய புத்தகம் எல்லாம் படிச்சிருக்கிறேன் நானு. அந்த நம்ம ஆமா, பல்வேறு பணியாளர்களை பற்றி நீங்க எழுதிருக்கக்கூடிய புத்தகத்தெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன். அதில் உள்ள ஐயா நடராஜன் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி அவங்க எழுதின முன்னுரையெல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. அந்த மாதிரியான நிறைய செய்திகளை வந்து மகிழ்ச்சி, நிறைய இது வந்து வந்தது. இப்ப ஒரு பேச்சாளரா இருக்கிறீங்க, நீங்க ஒரு எழுத்தாளரா இருக்கிறீங்க.
பேச்சாளரா இருக்கிறது எழுத்தாளரா இருக்கிறதுக்கு வாய்ப்பா இல்ல குறைபாடா? பேச்சாளராக இருப்பது நீங்க ரெண்டு எழுத்தாளர் ஒரு பக்கம் பேச்சாளர் இருக்கீங்க, ஒரு பக்கம் எழுத்தாளரா இருக்கிறீங்க. அந்த பேச்சாளரா இருக்கிறது எழுத்தாளருக்கு கூடுதலா அல்லது அது இடைஞ்சலா? கூடுதல் தான் சொல்லணும். ஆனா சுமைகளை தாங்கிட்டு நம்ம பயணிக்கணும். அதுதான் கொஞ்சம் கஷ்டம். எப்படி? கூடுதல் தான். எழுத்தாளர் அதாவது எழுத்து, பேச்சு எல்லாவற்றிலும் பயணிக்கிற வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. அப்படி கிடைத்ததுனால இது நான் எனக்கு கிடைத்த ஒரு வரமாகத்தான் பார்க்கிறேன். எல்லாருமே பேசுறவங்க எல்லாருமே எழுதுறது கிடையாது. அப்படி அது ஒண்ணு இருக்கு. அது மாதிரி எழுதுறவங்க எல்லாருமே பேசுவாங்க. ரெண்டுமே இருக்கதான் செய்யுது. ஆனால் ஒரு பேச்சாளரால் பேசிட்டு போயிடலாம். ஆனா ஒரு எழுதுறதுங்கிறது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம் தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா என்ன வேணாலும் பேசிட்டு போயிடலாம். போகும்போது என்ன ஒரு காட்சியை பார்த்துட்டோம்னா 5 நிமிடம் 10 நிமிடம் பேச சொன்னா கூட அந்த காட்சியை பத்தி விரிவான ஒரு உரையை நம்ம கொடுத்துட்டே போயிட்டே இருக்கலாம். ஆனால் அதை எழுத்தாக்கம் செய்வது உண்மையிலேயே ரொம்ப 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 கஷ்டம். அதை நானும் நிறைய நேரங்களில் அனுபவித்திருக்கிறேன். என்னுடைய புத்தகங்களை எல்லாம், என்னுடைய படைப்புகளை எல்லாம் அலைபேசியின் வழியாக தட்டச்சு செய்துதான் என்னுடைய படைப்பாக வெளியிட்டு, அலைபேசியில் தட்டச்சு செய்யும் போதுதான் எவ்வளவு கஷ்டம் தெரியுது. உண்மையிலே பேச்சாளரோடும் எழுத்தாளரோடும் ஒப்பிடும் போது எழுத்தாளர் பணி என்பது மிகவும் கடினம் தான். நிறைய சிந்திக்கணும். அதை சிந்தனைகளை வரிகளாக மாற்ற வேண்டும். அந்த வரிகளை எல்லோரிடமும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஒரு பேச்சாளர் ஒரு நகைச்சுவையை சொல்லிவிட்டால் அந்த இடத்துல கைதட்டு வாங்கிடலாம். ஆனா எழுத்தாளர் என்பது அப்படி இருக்க முடியாது அப்படின்னு தான் உண்மை நினைக்கிறேன். நான் சொல்வதில் ஏதாவது தவறு நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டு. நன்றி, மகிழ்ச்சி. ஐயா குமரேசன் ஐயா, நீங்க கேட்கலாம். மீண்டும் ஒரு மாறுபட்ட ஒரு மாலை பொழுதை குழுவினர் வழங்கியிருக்கிறார்கள். அந்த அனுபவத்திற்காக எனது மகிழ்ச்சியையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். கலைபாலா கேள்வி கேட்க வேண்டும், நாம் பதில் சொல்ல வேண்டும் என்று படைப்பாளிகள் ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு கலைபாலா தன்னை வளர்த்து கொண்டு வந்திருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். ஏன்னா தொடக்கத்துல அவர் முன்வைத்த கேள்விகள், அந்த நடத்திய உரையாடல்களுக்கும் இப்பொழுது அடுத்தடுத்து அதில் தென்படுகின்ற அந்த முதிர்ச்சிக்குமான அந்த வளர்ச்சி நிலை நம்ம பளிச்சு என்று தெரிகிறது. அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நம்ம ராஜபிரபா அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் இன்றைக்கு தான் முதல் முறையா நேரில் சந்திக்கிறேன். சொல்லப்போனால் அவர்களை பற்றி கூடுதலாக இனிமே முகநூல்லாம் இருக்கிறதாக சொன்னாங்க. முகநூல் சென்று நானும் அவருடைய படைப்புகள் நிச்சயம் அதில் கிடைக்கும், அதில் படித்தறிய வேண்டும். ஆனால் அப்படி தேடி படிக்க வேண்டும், முகநூலில் என்ன பதிவு செய்திருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அளவுக்கு ஒரு தூண்டுதலை இன்றைய கலைபாலா கேள்விகளுக்கு அவர் அளித்த பதில்கள் ஏற்படுத்தி இருக்கின்றன என்று தான் சொல்ல வேண்டும். அதற்காக என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அப்படி தூண்டுவதற்குல ஒரு சம்பிரதாயத்துக்காக யாரும் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது நிகழ்ச்சிக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிறது, நிகழ்ச்சிக்கு அப்புறம் தெரிஞ்சுக்க விரும்புறது என்பது உங்களுடைய பதில்களின் தாக்கம் தான். அந்த பாராட்டை அந்த அடிப்படையில் வெளிப்படுத்திக் கொள்கிறேன். ஆனா எனக்கு ஒரு நேரடியா உங்ககிட்ட பல முகநூல் இந்த படைப்புன்னு முகநூல்ல ஒரு படைப்புன்னு ஒரு பேஜ் இருக்கு. அதுல முன்னாடி நீங்க பதிவு பண்ண ஒரு கவிதை, அந்த முழு கவிதை எனக்கு நினைவில்லை, ஒரு சில அதோட பொருள் நினைவுக்கு வருகிறது. அதாவது எங்க இடத்துக்கு போனாலும் அங்க ஒரு கண்டிப்பா ஒரு அதிசயம் இருக்கும். அது போய்கிட்டே இருக்கிறவங்களுக்கு தான், பயணிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கும். அது மாதிரி அதெல்லாம் நல்லா அப்படி எங்க என்ன இருக்குன்னு பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு தான் அது கண்ணில் படுங்கிற மாதிரி, அந்த சரியா சொல்றான்னு தெரியல, பட் அந்த பொருள்ல அப்படி ஒரு கவிதை இருந்தது. ஏன்னா எனக்கு ஏன் அந்த கவிதை மட்டும் மனசுல நின்றுன்னா, பொதுவா அந்த பயணத்தின் மீதான இயலாமை கலந்த காதலும் மோகமும் உள்ளவன் நான். இயலாமைங்கிறது இப்ப வீட்டோட இருக்க வேண்டிய நிலைமைங்கிற அந்த பொருள்ல சொல்றேன். ஆனா பயணத்தின் மீது எப்பவுமே அடங்காத ஒரு மோகம் உண்டு எனக்கு. அது மட்டும் இல்லாம நீங்களும் கண்டிப்பாக படித்திருப்பீர்கள், ராகுல்ஜி அவர்கள் எழுதிய
அந்த ஊர் சுற்றி புராணம் அப்படிங்கிற புத்தகத்துல இப்படிதான் எழுதியிருப்பார். ஊர் சுற்றிகளால் தான் இந்த உலகம் எல்லாருக்கும் தெரிய வந்தது அப்படிங்கிற பொருள் எழுதியிருப்பார். ரொம்ப முக்கியமான ஒரு நூல் அது. அதுல ஊர் சுற்றிகளை தரம் பிரிச்சிருப்பார். முதல் தரம், 2ஆம் தரம், 3ஆம் தரம்ங்கிற மாதிரி. ஒண்ணுமே செய்ய எங்கேயுமே போகாதவங்களோட ஏதோ திட்டமிட்ட சில இடங்களுக்கு கரெக்டா போயிட்டு கரெக்டா வர்றாங்க 3ஆம் தரம். ஒரு அப்பப்போ வாய்ப்பு கிடைக்கும் போது போயிட்டு வர்றவங்க 2ஆம் தரம். எந்த பிளானும் இல்லாம, எந்த திட்டம் இல்லாம, எந்த இடத்துக்குனாலும் போய் அதை அனுபவித்து விட்டு வருகிறவர்கள் முதல் தரம் அப்படிலாம் சொல்லியிருப்பாரு. அது நினைவு ஊட்டு வகையில அந்த படைப்பு இருந்தது. அது குறித்த உங்களுடைய கூடுதல் சிந்தனைகளை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அடுத்து உங்களை பற்றிய அறிமுகத்துல சொன்னாங்க, உங்களுக்கு இந்த தூய தமிழ் பற்றாளர் விருது கொடுத்ததை பற்றி, அதில் எந்த கவனத்தில் அவர்கள் கொடுத்தார்கள் என்பதை பற்றி நீங்க சொன்னீங்க. இதுல எனக்கு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு கருத்து இருக்குது. ஏன்னா நான் சார்ந்திருக்கிற தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் மாநாடு ஒன்றிலே ஒரு முடிவே எடுத்தோம். ஏன்னா பேச்சு தமிழில் எழுதுவதா அல்லது செந்தமிழில் எழுதுவதா, எப்படி அன்றாட பேச்சு புழக்கத்தை எவ்வாறு வைத்துக் கொள்வது அப்படிங்கிற ஒரு வாதமே வந்தது. அப்போ பழகு தமிழில் கையாளுவோம் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்தோம். எத்தனை பேர் அதை கடைபிடிக்கிறது, நான் அதிக அளவில் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அதை கடைபிடிப்பதற்காக முயன்று கொண்டிருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோட பகிர்ந்து கொள்கிறேன். இப்ப எனக்கு ஒரு இதை உங்களுடைய அந்த கவிதை சார்ந்த உங்களுடைய அனுபவத்தை ஒரு கேள்வியாகவே முன் வச்சுட்டேன். இப்ப 2 கேள்விகள் இருக்கு, நேரடி கேள்விகள். ஒன்று, உங்களுடைய சில நீங்க பகிர்ந்து கொண்ட சில கவிதைகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாழ்க்கையை பற்றிய ரசனைகள், சக மனிதர்கள் பற்றிய அந்த அவதானிப்புகள், அது நீங்க சொன்னீங்களே, எளிய மனிதர்கள் தான் அந்த அரிய உறவுகளை வளர்த்து கொண்டே இருப்பவர்கள் தான் அந்த பொருள்ல ஒன்று சொன்னீங்க. ரொம்ப முக்கியமான படைப்பு, முக்கியமான சிந்தனை. அவர்களெல்லாம் எந்த ஒரு பெரிய மாநகரத்தை எடுத்தாலும் அந்த மாநகரத்தை உருவாக்கிய மன்னர்களை பற்றியும் அதிகாரிகளை பற்றியும் நம்ம நிறைய பார்த்துட்டு இருப்போம். அங்க இருக்கக்கூடிய புகழ்பெற்றவர்களை பற்றியும். அந்த நகரத்தை உருவாக்கியவர்களாம் அதான் மிக மிக எளிய அடித்தட்டு மக்கள். அவர்களை பற்றி யாரும் பேசுவதில்லை. ஆனா நீங்க அவர்களை பற்றி பேசியிருக்கிறீர்கள் என்பது முக்கியமான ஒன்று. அதுல எனக்கு கேட்கிற கேள்விகள் ஒன்று, உங்களுடைய இப்படிப்பட்ட ரசனை சார்ந்த படைப்புகளை தாண்டி சமூக விமர்சனம் சார்ந்த, சமூக விமர்சனமா இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், அப்படிப்பட்ட சமூகத்தை குத்தி காட்டுகின்ற, ஏன்னா குத்தி காட்டுவது என்பது சுட்டி காட்டுவதற்காகத்தானே, அதான் அப்பதானே தட்டி கேட்க முடியும். அந்த வகையான உங்களுடைய படைப்புகள் என்ன அப்படி என்பதை தெரிஞ்சு கொள்ள விரும்புகிறேன். இறுதியான கேள்வி நீங்க நல்லா நேருவும் கேட்டார், அதை அவர் வேற ஒரு கோணத்துல கேட்டாரு. நான் கேட்கிறேன், நீங்க ஒரு பக்கம் கவிதை படைக்கிறீர்கள், கவிதையை ரசிக்கிறவர்களோடு உரையாடுகிறீர்கள், கலந்து கொள்கிறீர்கள், இன்னொரு பக்கம் பட்டிமன்றத்துல போய் பேசிட்டு வர்றீங்க. இந்த 2 வகை ரசிகர்கள் இருக்காங்கல்ல, கவிதை ரசிகர்களுக்கும் பட்டிமன்ற, இவர்களுக்கான இந்த வேறுபாட்டை நீங்கள் உள்வாங்கி இருக்கிறீர்களா? இந்த 3 கேள்விகள். அப்புறம் கடைசி ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். உங்களுடைய இந்த வளர்ச்சி போக்கு என்பது, இப்போ உங்களுடைய பெயர் காரணம், இந்த உங்களுடைய புனைப்பெயருக்கான காரணத்தையும் சொன்னீங்க. உங்களுடைய பெயரே இப்போ தி ராஜபிரபான்னு சொன்னீங்க. அந்த தீங்கிறது உங்களுடைய தந்தையார் பெயராக இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். இங்கிலீஷில் தீன்னு போடுவோம்ல, THE, அதுபோல் தி வேர்ல்டு, தி நேச்சர், தி பொயட்ரி அப்படிங்கிற மாதிரி தி ராஜபிரபா என்று நீங்கள் முத்திரை பெற வேண்டும் என்கிற என்னுடைய வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறேன். படைப்பு நீங்க சொன்னது பாத்தீங்கன்னா, படைப்பை படிப்பதனால் கிடைக்கின்ற வாசகர்களும், நாம பேசும்போது கிடைக்கின்ற நமக்கு கிடைக்கிற இதுவும் எப்படி வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. படைப்புகளை வாசிக்கிறவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களாகத்தான் நாம இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க. அதான் அவங்களுக்கு ஒரு வட்டம் இருக்கும். எனக்கு இருந்தா எனக்கு ஒரு 200 பேர் 250 பேர் இருப்பாங்க. 250 பேர் புத்தகம் வாங்கினாலும் கூட அதில் நமக்கான விமர்சனங்களை முன்வைப்பவர்கள் 4-5 பேர்களாகத்தான் இருப்பாங்க. படிப்பாங்க, நேர்ல நம்ம கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வெளிப்படையாக எழுத்தாகவோ இல்ல நம்ம காணொலி வழியாவோ அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. படிச்சேங்க, நல்லா இருந்தது அப்படின்னு மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனால் நாம் ஒரு பேச்சாளராக களம் காணும் போது, ஒரு பள்ளிக்கூடங்கள்ல கல்லூரியில போய் பேசும்போது
அந்த குழந்தைகளுடைய அன்பு என்பதே ஒரு அலாதி சுகம்தான். அத்தனை பேரும் வந்து எல்லாருமே நம்ம கிட்ட ஒட்டிக்குவாங்க. நம்ம கிளம்பும் போது நாங்க ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறோம். நாங்க ஒரு சுயமி எடுத்துக்கிறோம். நாங்க உங்களோட நீங்க பேசுனது எனக்கு கவர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடனடியாக இன்ஸ்டன்ட் இது மாரி அவங்க எல்லாருமே நம்மள வந்து அப்படியே எல்லாருமே சுத்திக்குவாங்க. அது அந்த நேர இது அந்த நேர மகிழ்ச்சி. பேச்சாளராக நாம் களம் காணும்போது அந்த நேர மகிழ்ச்சி என்பது ஒரு சுகம். அப்படின்னா, படைப்பாளராக பயணிக்கும்போது, நம்முடைய படைப்பை வாசித்து உள்வாங்கி நமக்கான விமர்சனங்களை விடாம எத்தன படைப்பு குடுத்தாலும் விமர்சனங்களை விடாமல் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அது ஒரு விதமான ஒரு சுகம். இது ஒரு விதமான சுகம் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு கேள்வி இன்னொரு கேள்வி கேட்டீங்க. அம் எதிர்மறைகள் அதாவது முற்போக்கு சிந்தனையோடு நீங்க என்ன எழுதுறீங்க? இப்ப எதிர்மறை விமர்சனங்கள் வர்ற மாரியும் எழுதணும். அதாவது நீங்க சொன்னது கரெக்ட் தான். இதுவரை எதிர்மறையான கருத்துக்களை வைக்கக்கூடிய படைப்புகளை நான் தரவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். பெரும்பாலும் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேர்மறையான எண்ணங்களை தான் என்னுடைய மனதிலே அப்படிதான் இருக்கிறதுனால அந்த மாதிரி படைப்புகளை தான் தந்துட்டு இருக்கேன். ஆனாலும் ஒரு சில வரிகள் முற்போக்கு சிந்தனையோட எப்போது யார் ஏற்றினாலும் எரியும் விளக்கு அவளுக்கு மட்டும் ஏன் அந்த நாட்களில் விளக்கு. இது மாதிரி நம்மளே அறியாம யதார்த்தங்களும் கூட முற்போக்கு சிந்தனைகளுடையதாக விமர்சனங்களுக்குரியதாக இருக்கக்கூடிய கவிதைகளை நான் எழுதி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணுங்க. பொதுவா எனக்கு பயணப்படங்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். பயணங்கள் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் பார்த்தா நீங்க நிறைய இங்க நம்ம இப்ப நம்ம ஜூம் வழியா ஜூம் வழியா பார்த்தோம் அப்படின்னா நிறைய சென்னையில இருக்கிறவங்க தான் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அதை பத்தி தெரியல. ஆனால் எனக்கான ஒரு தைரியத்தையும் உத்வேகத்தையும் வாழ்வியலையும் கற்றுக் கொடுத்தது வந்து சென்னை மாநகரம். நான் என்னுடைய முதல் பணியை உயர்நீதிமன்றத்தில் என்னுடைய பணியை சேரும் போது சென்னையில தான் என்னுடைய பணியை தொடங்கினேன். சென்னை உயர்நீதிமன்றத்தில். அந்த வகையில் நிறைய தைரியம், தன்னம்பிக்கை, எதை வேண்டுமானாலும் எதிர்கொள்ளக்கூடிய தன்மை எல்லாவற்றையும் சென்னை மாநகரம் தந்தது என்றுதான் நான் கூற வேண்டும். அந்த வகையில் சென்னைக்கு நான் இன்றுமே நன்றியும் வணக்கமும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஐயா. கலை மேம் பேசுறது கேக்குதா கலை? மேம் நீங்க பேசுறது கேட்கல. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நான் இன்னும் வணக்கம் கேக்குதுங்களா? நான் விட்டு விட்டு கேக்குது. நான் இப்ப பேசின சொல்லிட்டேன். ஐயா கேட்டாங்க பதில் சொல்லிட்டேங்க. ஓகே மேம். அடுத்து அகரன் உங்களோட கேள்வி நீங்க கேட்கலாம். அகரன் அன்மியூட் பண்ணிக்கோங்க. அகரன் சார் லைன்ல இருக்கீங்களா? சார் லைன்ல இருந்தீங்கன்னா அன்மியூட் பண்ணி பேசுங்க. ஆனா மணிவாசகன் அண்ணா ஏதாவது சின்ன பேசுங்க. அவருடைய கவர்மெண்ட் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காங்க. மணிவாசகன் அண்ணா தம்பி கவிதை சிறுவன். வேற யாராவது கேள்வி கேட்கறதா இருந்தா கேட்கலாம்.
மேம் நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நானாங்க? நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ம். ஐயா அவர்கள் வந்து சென்னையை சொன்னது எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தார்கள். அதே போன்று எனக்கு நிறைய அனுபவங்களை வெவ்வேறு மாவட்டங்களில் பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. என்னுடைய முதல் பணியை ஷார்ட் ஹேண்ட் எல்லாம் முடிச்சுட்டு என்னுடைய முதல் பணியை ராமநாதபுரம் மாவட்டத்துல தான் நான் செஞ்சேன். அங்க வந்துட்டு மிகவும் படிக்காத மாணவர்களுக்கு, பின்தங்கிய நிலையில் இருக்கிறவர்களுக்கு தொழிற்கல்வியை கற்பிக்கக்கூடிய ஒரு மக்கள் கல்வி நிறுவனம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தது. அங்குதான் என்னுடைய முதல் பணி, முதலாக என்னுடைய பணியை ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடங்கினேன். அங்க 2 ஆண்டு காலம் பணியாற்றும் போது அந்த கடலோர மக்களுக்கு வந்து நிறைய பயிற்சிகள், ஏசி மெக்கானிசம், டூ வீலர் மெக்கானிசம், தட்டச்சு, கணிப்பொறி, இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதனால அவங்க சாமானிய மனிதர்களோடு அப்போதே எனக்கு பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து ஐயா பேசுறாங்களா? அகரன் ஐயா பேசுறாங்களா? பேசுங்க. அகரன் ரொம்ப நன்றி அண்ணா மேம். நீங்க unmute பண்ணிட்டு பேசுங்க. கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குதுங்கண்ணா. கேக்குது. அன்மியூட் என்னால பண்ண முடியல, நீங்க தான் பண்ணிருக்கணும். நான் பண்ண ரொம்ப நேரமா முயற்சி பண்ணிட்டு இருந்தேன், பண்ண முடியல. முதல்ல ஒரு மன்னிப்பு, நான் பயணத்துல இருக்கேன், கொஞ்சம் இடையூறா இருக்கும். என்னோட கேள்விகள் 2 மட்டும்தான். முதல் கேள்வி வந்து அந்த கலைபாலா தங்கை வந்து உங்க கூட உரையாடல் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு கேள்வி முன் வச்சாங்க, இந்த மாதிரி நேர்மறை விமர்சனங்கள் எதிர்மறை விமர்சனங்கள்னு. அதுல வந்து நீங்க அந்த பெண் எழுத்தாளர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க. அதுல நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, பெண் எழுத்தாளர்களுக்கு வந்து எழுதுறதுல நிறைய சிரமம் இருக்கு. அவங்க வந்து ஒரு குடும்பம், இந்த சமூகம் அப்படிங்கிற கட்டமைப்பு தாண்டி வெளியில வந்து அவங்க எழுதணும் அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடர்பாடுகள் இருக்கு. அது வந்து என்னால வந்து உள்வாங்கிக்க முடியுது. ஆனா அதே நேரத்துல ஒரு பெண் எழுதியதால் மட்டும் அது கொண்டாடப்படுது அப்படிங்கிறதுல துளியும் உண்மை இல்லை அப்படிங்கறது நீங்க வந்து சொல்ல வரீங்களா? இதோட யதார்த்தம் என்ன அப்படிங்கிறத ஒரு கேள்வியா நான் முன்வைக்கிறேன். அடுத்த கேள்வி வந்து அது கேள்வி இல்ல, ஒரு கருத்தா சொல்றேன். அந்த பேச்சாளருக்கும் எழுத்தாளருக்கும் இருக்க ஒரு வித்தியாசம் அப்படிங்கறது நீங்க சொல்லியிருந்தீங்க. அதுல நான் உடன்படுறேன். எழுத்தாளரை விட பேச்சாளரா இருக்குது கொஞ்சம் எளிமையானது, இல்ல பேச்சாளரை விட எழுத்தாளர் இருக்கிறது கொஞ்சம் வந்து சிறப்பையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது. ஏன்னா நீங்க பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில விஷயங்களை வந்து உங்களோட குரல்ல வந்து கொண்டு வந்துட முடியும். அந்த மாடுலேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுல நம்மளோட உடல் மொழி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒத்துழைக்கும். ஆனா ஒரு படைப்பாளியா வந்து அது எல்லாத்தையுமே வந்து அந்த உணர்வுகள் முதற்கொண்டு எல்லாத்தையுமே நம்ம அந்த எழுத்துல கொண்டு வந்து வாசிக்கிறவங்களை வந்து அந்த உணர்வை வந்து கடத்தி ஆகணும்னு அவ்வளவுதாங்க. அடுத்து நான் இன்னைக்கு கலந்துகிட்டதுக்கு முக்கிய காரணம், நீங்க வந்து தேனிக்காரங்க அப்படிங்கறத போட்டிருந்தது. நானும் தேனிக்காரன், கம்மம் தான். வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. உண்மையிலேதான் சகோதரர் சொன்ன மாதிரி ஒரு பெண் வந்து பலவிதமான சிரமங்களுக்கு இடையில் குடும்பம், வேலை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு பெண் தனக்கு தெரிந்ததை வந்து ஒரு படைப்பாக ஒரு பெண் பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெண் என்பதால் அவர் அங்கீகரிக்கப்படுகிறாள், பெண் என்பதால் அவருக்கானது அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு கருத்து வந்து சில நேரங்களில் சில இடங்கள் இருக்கிறது. எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லோரும் அப்படி செய்வதில்லை. ஆனால் அப்படியும் ஒரு கருத்து இருக்கிறது என்பது மட்டும்தான் என்னுடைய கருத்து. யாரையும் குறை சொல்வதற்கு இல்லை. அவர்கள் படைப்பினுடைய பேச்சுல கூட படைப்பு இல்லை அப்படிங்கிறது கூட அப்படி சொல்லியிருக்கலாம். அது எப்படின்னு தெரியாது. ஆனால் பொதுவாக ஒரு பொது கருத்தாக பேசப்படுகிறது. விருது கொடுத்துட்டாங்கன்னா பெண்ணுடைய படைப்புக்காக கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு படைப்பாளிக்கும் கிடைக்கக்கூடிய அங்கீகாரம், விருது என்பது அவங்களுடைய சிந்தனைக்கு, ஆண் பெண் என்ற வேறுபாடின்றி அவங்களுடைய சிந்தனைகளுக்கு, சமூகத்தினுடைய செயல்பாடுகளுக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த வகையில் ஒவ்வொரு படைப்பாளியும் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரியவர்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. மிக்க நன்றி அகரன் அண்ணா, மிக்க நன்றி மேம். அடுத்ததா கவிதை சிறுவன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் தம்பி. ஒரே நிமிஷம். அனைவருக்கும் வணக்கம்.
இனிய இந்நேர வணக்கம். வாருங்கள் வணக்கம் படைப்போம். வணக்கம் வணக்கம் அக்கா. வாருங்கள் படைப்போம் அப்படிங்கிற இந்த குழுமத்தின் மூலமாக இந்த நேர்காணலை வந்து எடுத்து சென்ற அக்கா கலையரசி பாலசூரியன் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு நல்ல நேர்காணலா அமைஞ்சது. எப்படி துவங்குனாங்க, எப்படி அவங்களுடைய படைப்பினுடைய பயணம், எழுத்தினுடைய பயணம், பேச்சினுடைய பயணம் எல்லாமே வந்து ஒரு நேர்காணலை தாண்டி அவர்களுடைய ஒரு கலந்துரையாடலாவே வந்து மனம் திறந்து அவர்களுடைய கருத்தை முன் வச்சு சொன்னாங்க. அக்கா ராஜபிரபா அவர்களுடைய முகநூல்ல இருந்து ஆரம்ப காலகட்டத்தில இருந்து அவங்கள பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நல்லதொரு பயணம் அவங்களுடைய பயணம். அது வந்து அது குறித்து எப்பவுமே நான் மகிழ்ச்சி ஆகிறது உண்டு. அக்காவை இங்க இந்த இடத்துல பார்க்கறது எனக்கு உண்மையாவே ஒரு ஒரு ஆச்சரியம் கலந்த மகிழ்ச்சி தான். ஒரு நல்ல அமைப்பின் மூலயமா அவங்க வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றாங்க அப்படிங்கிறத இந்த நேரத்துல அவங்கள்ட்ட சொல்லி அவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அக்கா கிட்ட என்னுடைய கேள்வி என்னன்னா 2 கேள்வியை முன்வைக்கிறேன். தமிழக அரசினுடைய தூய தமிழ் பற்றாளர் விருது அக்கா வாங்கினதுனால தமிழ் சார்ந்த ஒரு கேள்வியை முன்வைக்கலான்னு இருக்கேன். என்ன கேள்வின்னு கேட்டீங்கன்னா, இப்போ மொழி கலப்பு அப்படிங்கிற விஷயம் பரவலா பல இடங்கள்ல வந்து ஒரு விமர்சனமாவே வந்துட்டு பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. நம்முடைய முன்னோர்கள் வந்துட்டு தொலைநோக்கு பார்வையோட தான் இந்த மொழியை வந்து அணுகியிருக்காங்க. மொழி சார்ந்த எந்த ஒரு தயக்கமும் அவங்களுக்கு வந்ததில்லை. மொழி வந்து அழிஞ்சிரும்னு எப்பவுமே அவங்க பயப்பட்டதில்லை. இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற ஒரு காலகட்டத்தினால இந்த மொழி கலப்பு குறித்த எந்த ஒரு அச்சமுமே இல்லாம பல மற்ற மொழி சொற்களை வந்து நம்ம எப்பயோ வந்துட்டு நிறைய சொல்றாங்க. தொல்காப்பியத்திலேயே மொழி கலப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் சொல்றாங்க. அப்போ இந்த மொழியினுடைய உறுதி தெரியாம நம்மளுடைய மொழியில மற்ற மொழி கலந்தாலும் நம்மளுடைய மொழிக்கு எதுவும் ஆகாதுங்கிறது தெரியாமையா இந்த மொழியை வந்து கலக்கிறதுக்கு விட்டுருப்பாங்க மற்ற மொழிகளை அப்படிங்கிற ஒரு கேள்வி. அந்த கேள்வி வந்து அக்கா கிட்ட எப்படி வைக்கிறேன்னா, இந்த மொழி கலப்பு இருக்குன்னு சில போராட்டங்கள்லாம் நடக்குது, சில விஷயங்கள்லாம் வந்துட்டு விமர்சனமா எழுதி போடுறாங்க இல்லைங்களா? அது தற்கால மொழி இலக்கியத்திற்கு மொழி சார்ந்த இலக்கியத்திற்கு அந்த மொழி கலப்பு சார்ந்த விமர்சனங்கள் தேவையா அல்லது தேவையில்லையா? இது ஒரு கேள்வி. 2வது கேள்வி என்னன்னா, இது சரியான துல்லியமான தகவலான்னு தெரியல. தமிழ் மொழியில மற்ற மொழிகளினுடைய படைப்புகள் தமிழ் மொழியில அதிகமா மொழியாக்கம் செய்யப்படுகிறது. ஆனா தமிழ் நூல்கள் வந்துட்டு அதே அளவு இங்க தமிழ்ல மொழியாக்கம் செய்யப்படுற அளவுக்கு மற்ற மொழிகள்ல செய்யப்படுகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல் நான் படிச்சேன். அது உறுதியான தகவலா இல்லையான்னு தெரியல. ஆனா நிச்சயமா மற்ற மொழிகள்ல இருந்து இருக்கக்கூடிய நூல்களை தமிழ்ல மொழியாக்கம் செய்து தமிழ்ல பிரசுரிக்கப்படுது. அப்படி இருக்கும்போது நம்ம தமிழினுடைய எழுத்தாளர்களுடைய தரம் இங்க குறைவா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அல்லது மற்ற மொழிகள் வந்துட்டு தமிழ் மொழி மாதிரி ஈடுபாடு காமிக்காம அவங்களுடைய மொழியில நம்மளுடைய நூலை மொழியாக்கம் செய்யறதுக்கு முயற்சி பண்றது இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இந்த 2 கேள்விதான்க்கா. மொழி கலப்பு அப்படின்னு சொல்லி தம்பி சொன்னாங்க. உண்மையிலேயே மொழி கலப்பு வந்து நமக்குமே எது வடமொழி எது நம்ம தமிழ் மொழி அப்படிங்கிற ஒரு தெரியாத கட்டத்துல தான் நாம வந்து இருக்கிறோம். அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. நம்ம என்ன பொறுத்த அப்படின்னு சொன்னா விமர்சனங்கள் இந்த மாதிரி வந்துட்டே இருக்கு, மொழி கலப்பு இருக்கு இல்ல அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது ஒரு பக்கம் எப்பயுமே விமர்சனங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும். முடிந்த வரை நான் எங்க போனாலும் இதுதான் சொல்லுவேன். நீங்கள் ஆங்கில வழி கல்வி படிக்கலாம், எது வேணாலும் படிக்கலாம். முடிந்தவரை வீட்டிலும் நாம் சந்திக்கின்ற உறவுகளிலும் ஆங்கிலம் கலவாத நம்முடைய வழக்கு தமிழா இருந்தாலும் பரவாயில்ல, ஆங்கிலம் கலவாத தமிழ் மொழியில் நாம் பேசணும், பேசிட்டு நாம் போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடையது. விமர்சனங்கள் அதெல்லாம் வர்றது இந்த மாதிரி அப்படின்னா அது வரதான் செய்யும். அதையெல்லாம் தாண்டி நாம் ஒவ்வொருவரும் நம்மை மாற்றிக்கொண்டால் சமூகத்திலும் ஒரு மாற்றம் வரும். தம்பி கவிதை சிறுவன் பேசுறாருன்னா தம்பி கவிதை சிறுவனோட தன்னுடைய சுத்தி இருக்கிறவங்களையும் அந்த மாதிரி நம்ம தமிழ் மொழியில பேசணும். நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம்னா அப்போ வந்து நம்ம தேட ஆரம்பிச்சிருவோம். இது தமிழ் வார்த்தையா, தமிழ் இல்லாத வார்த்தையா அப்படிங்கிறத நம்ம வந்து தேட ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரிதான் கொண்டு போகணும். மற்றபடி விமர்சனங்கள் இது இருக்கதான் செய்யும். அதை கடந்துதான் நம்ம வரணும்.
அப்புறம் வந்து தமிழ் மொழியில் படைக்கப்படுகின்ற படைப்புகள் எல்லாம் பிற மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்படுகிறதா? பிற மொழியில இருக்கிறதா தமிழ்ல மொழியாக்கம் செய்யறாங்க இருக்கா அப்படின்னு கேட்டீங்க. எனக்கு அதை பற்றிய புள்ளி விவரங்கள் தெரியல. நிச்சயமாக தமிழ் மொழியில் இருக்கின்ற படைப்புகளும் பிற மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டுட்டு தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி எனக்கு கூட சில நேரம் ஆசை வரும். நாமளும் கூட இப்போது இல்லாவிட்டாலும் ஒரு பணிக்காலம் நிறைவு பெற்று ஓய்வு பெற்றவர்கள் நாமளும் ஏதாவது ஒரு புத்தகத்தை வந்துட்டு பிற மொழியில இருக்கிறது அந்த மாதிரிலாம் மொழியாக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கு. ஆனா இருக்கதான் செய்யும். ஆனா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு இருக்கும். இது இன்னும் கூடுறதுக்கான முயற்சிகளை வந்து நாம தான் படைப்பாளர்கள் தான் நாம போய் தேடி அவங்கள வந்து படைப்பு வேற இதுல இருக்கிறாங்க, வேற கண்ட்ரீஸ்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வேற இதுல இருக்காங்க, நம்ம படைப்புல மாத்தணும் அப்படின்னா அதற்கான முன்னெடுப்புகளை நாம் தான் இருக்க வேண்டும். நம்மளுடைய படைப்பை பிற மொழிகளில் மொழியாக்கம் செய்வதற்கு அதற்கான படைப்புகளை ஒவ்வொரு படைப்பாளியும் என்னுடைய படைப்பு இருக்குன்னா நீங்க ஏன் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் போக முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி பெரிய பெரிய இதெல்லாம் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். ஒரு ஐயா குமரேசன் ஐயா அவங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்முடைய தமிழ் மொழியில் இருக்கின்ற நூல்கள் எல்லாம் பிற மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்படும். புள்ளி விவரங்கள் எனக்கு தெரியல. காலங்கள் நிச்சயம் மாறும். ஒரு நாள் நம்முடைய தமிழ் படைப்புகளும் நிச்சயமாக மிக அதிக அளவில் மொழிபெயர்ப்பு செய்யப்படும் அப்படின்னு நம்புவோம். மிக்க நன்றி தம்பி. உங்களோட கேள்விகள் மிக ஆழமா இருந்தது. மிக்க நன்றி மேம். வேற யாராவது? என்னுடைய கவிப்பயணத்தை ஆரம்பிச்ச போது முதலாக எனக்கு அறிமுகமானவர்கள் தம்பி கவிதை சிறுவனும் ஒருவர். நாங்கள் இன்றும் கவிதை சிறுவனாகத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி தம்பி. மிக்க மகிழ்ச்சி மேம். நம்ம நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் மேம். நீங்க ஏதாவது பேசணும், எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா பகிர்ந்துக்கலாம் மேம். உண்மையிலே இது எனக்கு ஒரு நெகிழ்வான தருணம் அப்படின்னு தான் சொல்லணும். பெரும்பாலும் இணைய வழியில் வரக்கூடிய நிகழ்வுகள்ல அலுவலக நேரம் நமக்கு வர முடியல, அந்த மாதிரி சூழ்நிலை நிறைய இணைய வழி நிகழ்வுகள்ல நம்ம கொரோனா தீநுண்மை காலத்துக்கு பின்னாடி எந்த ஒரு இணைய வழி நிகழ்வுகளும் நான் பங்கு கொண்டதில்லை. சூழ்நிலைகள் அந்த மாதிரி அலுவலகம் விட்டு வரும்போது 7:30 மணி ஆயிடும், 8 மணி ஆயிடும். அப்புறம் அலுவலகத்திலேயே கணிப்பொறியை பார்த்துட்டே இருந்தது மறுபடியும் இந்த மாதிரி நிறைய நடைமுறை சிக்கல்களால இணைய வழி நிகழ்வுகள்ல நான் நிறைய பங்கு பெற முடியல. அதற்கான சூழல்கள் அமையல. இன்னைக்கு இணைய வழியில இத்தனை தமிழ் உறவுகளை ஆளுமைகளை ஐயா குமரேசன் அவர்கள், அகரன் சகோதரர் அகரன் அவர்கள், சீவகன் ஐயா, இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு அறிமுகமானவர்கள், அறிமுகம் இல்லாதவர்கள், ப்ரொஃபசர் பேராசிரியர் மணிவாசம் அவர்கள், தம்பி கவிதை சிறுவன், சகோதரி மங்கை அவர்கள், வினிதா அவங்க அழகா ஒருங்கிணைப்பு செய்தாங்க. புகைப்படங்கள் அனுப்புவார் சரி, எல்லாவற்றையுமே தம்பி வினோத் பரமானந்தன் எங்க ஊருக்காரரு, அவர் நிறைய நேரம் வாருங்கள் படிப்போங்கிற குழுவை பத்தி நிறைய என்று சொல்லி இருக்கிறாரு. அவரை இந்த நேரத்தில் நான் நினைவு கூறுகிறேன். என்னுடைய பெயரை பரிந்துரை செய்த அன்பு சகோதரர் கூடல்தாரிக்கு அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்றேன். அப்புறம் என்னுடைய அன்பான அழைப்பை ஏற்று இணைப்பில் இணைந்த அன்பு சகோதரர் யாழ் ராகவன், தேனி மாவட்டத்தை சார்ந்தவர், இத்தனை பேர் எல்லாரையும் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பொதுவா நிறைய பேர், அதாவது ஒரு குடும்பம் ஒரு வீடு அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம அந்த வட்டத்துக்குள்ளேயே தான் சுத்திட்டே இருப்போம். நம்ம வீடு இருக்கு, குடும்பம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சுத்திட்டு இருப்போம். ஆனால் ஒரு படைப்பாளிக்கு இத்தனை உறவுகள் கிடைக்குது அப்படின்னு சொன்னா அதற்கு முக்கியமான காரணம் எழுத்துக்கள், அவருடைய படைப்பு. அது ஆரோக்கியமான உறவும் கூட. படைப்பாளிகள் நாம் எல்லாம் படைப்பாளிகளா இருக்கிறோம். படைப்பாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய உறவுகளும் ஆரோக்கியமானதா இருப்பாங்க. நம்மளை திட்டுவாங்க, நீ இப்படி எழுதலாமா, அப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்பாங்க. இது தப்பு, இது ரைட்டு எல்லாமே சொல்லுவாங்க. ஆனாலும் ஒரு விதமான ஒரு நெருக்கம், ஒரு விதமான உண்மையான ஒரு நேசம் எல்லாவற்றையுமே இந்த முகம் தெரியாத நேரில் பழகாத உறவுகளிடம் இருக்கும். அப்படிப்பட்ட உறவுகள் இன்று எனக்கு கிடைத்ததுக்கு உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நல்ல வாய்ப்பை கொடுத்த வாருங்கள் படிப்போம் குழுவினர்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. மிக்க நன்றிங்க மேம். நம்மளோடு நன்றியுரை பகிர்ந்து கொள்வதற்காக மங்கை மேமை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். வாருங்கள் படிப்போம் படிப்பு 231 என்ற இந்த நிகழ்வை சிறப்பாக முன்னெடுத்து சென்ற அனைவருக்கும் பயனடைய செய்தவர் அனைவருக்கும் எனது இதயம் கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் இன்று நம்முடன் இணைந்து சிறப்பாக உரையையும் அனுபவங்களையும் பகிர்ந்து எங்களை வளப்படுத்திய படைப்பாளர் திரு தி ராஜபிரபா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள்.
இந்நிகழ்ச்சியை நடத்துவதில் முக்கிய பங்காற்றி தன்னுடைய நேரத்தையும் ஆற்றலையும் அர்ப்பணித்தவர் நெறியாளராக கலையரசி பாலா அவர்களுக்கும் என் உள்ளங்கடந்த நன்றிகள். நிகழ்ச்சியை திட்டமிட்டு ஒருங்கிணைத்து எங்களை சேர்த்து வைத்த கோ ஒளிவண்ணன், வினிதா மோகன் மற்றும் லோ குமரன் ஆகிய ஒருங்கிணைப்பாளர்களுக்கு என் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்று நிகழ்வில் கலந்து கொண்டு தங்களின் ஆதரவு மற்றும் அன்பை காட்டிய அன்புள்ள பங்கேற்பாளர்களியான படைப்புகள் பூக்க நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்த எங்களுக்கு துணை நிற்கும். என்றும் நன்றிகளுடன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் ஒரு சிறு வேண்டுகோள். நாளைக்கு இந்திய அரசியலமைப்பு தினம். அகில இந்திய வானொலி நிலையம் காலை 8:05 என்னுடைய 10 நிமிட உரையை இந்திய அரசியலமைப்பு தினம் குறித்து என்னுடைய உரை நாளைக்கு அகில இந்திய வானொலியில் வருகிறது. வாய்ப்பு இருப்போர் கேட்டு தங்களுடைய கருத்துக்களை பகிருமாறு அன்போடு பகிர்ந்து கொள்கிறேன். நிச்சயமாக மேம், நிச்சயமாக. நன்றி. வினிதாக்கா க்ளோஸ் பண்ணிடலாங்க.